அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்க? எல்லாருடைய அம்மானதம்மா பிள்ளையெல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. பேரம்பேத்தி எல்லாம் உங்களுக்காக கறி சுட்டு கேட்டாங்க. கோழி இப்போது சுட்டு தாங்கம்மாண்டு அது சுட போகிறேன். நீங்கள் எல்லாம் கிரில் சிக்கன் சொல்லுவீங்க. நாங்கள் கோழியை சுட போகிறோம் கறியில். இப்போ அதுக்கு எல்லா வேலையும் கழுவி கறியை வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லா தடை மசாலாலாம் தர்றதை பாருங்கள். பார்த்துட்டு சுடுறோம். நாங்கள் இந்த கோழியை வாங்கி மஞ்சக்க பூசி கழுவி வச்சாச்சு. இதை வச்சுட்டு இப்போ மசாலா எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். மசாலா எடுத்த பிறகு அப்புறம் சுடுவோம். மிளகுப்பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூனு. இது மிளகாப்பொடி, இது சிக்கன் பொடி, இது உப்பு. இதுதான் உப்பு. இது கல் உப்பில் நுணுக்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் தயிர், கொஞ்சம் எலுமிச்சம்பழம், ஒரு பழம். இது பெரிய பழமாக இருக்கிறதுனால பாதி பழமே போதும்னு நினைக்கிறேன். பாதி. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. ஒரு முட்டை. நறுக்கியாச்சு. நறுக்கிட்டு இப்போ மசாலா கரவிடணும் எல்லாத்துக்கும். இப்போ மசாலாலாம் தடவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மசாலா இந்த கறியில் செட் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இதை பத்திரமா மூடி வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம அடுப்பை ரெடி பண்ணுவோம். வட்டமாக போட்டுவாங்க. சட்டியத்துக்கு வச்சு ஓரத்தாச்சு. பார்த்தியா எங்கள் மண் எப்படி வருது பார்த்தியா? வெள்ளையேண்டு அப்படியே பளபளன்ற மண் உள்ளக்க. சாப்பாடு ரெடி. அங்கே வை குண்டு குண்டு குண்டு. இது தீவனம் தானே. செடி கொடி சரியாயிடுச்சா? என்ன ஒரு செடி இந்த இன்னும் கூட இது கூட வைக்கலாம்.
எண்ணெயை கறி சாஞ்சிடாதுலம்மா. இங்கே நேரம் கிடக்கையில் 2 பேர் எப்படி இருக்குது. கம்பியில் தான் இப்போ கறியை அந்த கோழியை இது பண்ணி இந்த கம்பில் வச்சு இப்படி சுட போகிறோம். இது பண்ணணும்ல, நான் கட்டணும்ல இதை இழுத்து அந்த பட்டையை 1 hour later. நல்லா கறி சூப்பராக வந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுல. கொஞ்ச நேரம் தண்ணில் இருந்துச்சுன்னா ரெடி ஆயிடும். வந்துருச்சு. ஒரு இலை எடுத்துவாமான்னு சொன்னேன். முழு இலையை அப்படியே தூக்கிட்டு வந்துருச்சு. இவ்வளோ பெரிய இலை. இந்தா இது நறுக்கு பாதிய பா. என்ன ஒரு வேகம்டா, இப்படியா நறுக்குவாங்க. இலை விரிய கூட இல்லடி மக்கா. எவ்வளோ அழகா ஃப்ரெஷ்ஷா அப்படியே அந்த இலை எடுத்து வை, கறியை வை வச்சு உருவிடு. பைய உருவிப்பா. ரெடி ஆயிடுச்சுடா. போய் அவன் மைனஸை வச்சு பிள்ளைகளுக்கு கொடுமா. மயோனஸ் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரே ஒரு முட்டை தான் சேர்க்குறேன். அதுக்கு ஒரு 4 பல்லு பூடு, கொஞ்சமாக சீனி, கொஞ்சோண்டு மிளகு, ஒரு பவுல் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைக்கணும். கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுக்கணும். 5 minutes later. ஆயில் வந்து கண்டிப்பாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றினா தான் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். பாருங்கள் மயோனஸ் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுட்டு. நல்லா கெட்டியாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. கடையில் இப்போ வந்து வினிகர் அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க, நம்ம வினிகர்லாம் ஆட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்ற விலாகு இதுவரை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டு பசங்க எப்படி அந்த சிக்கனை கொதறி எடுக்கிறாங்கன்னு. இந்த சரிம்மா இங்கிட்ட தொட்டு சாப்பிட மாட்டியா?
சூப்பர். சூப்பியை பாரு பிஏ இவனேத்தா வீடியோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளும் போய் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க எல்லோரும் சிக்கன் சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.